நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப்பு 6th ஸ்டெப் வந்து ரொம்ப ஈஸி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் காயினை கொண்டு வந்து அதுக்கிட்ட வச்சுட்டு மேலே எடுத்துகிட்டு போக போகிறோம், அவ்வளோதான். ஸோ இங்கே ஒயிட், க்ரீன், ரெட்டு வேணும். இங்கே இருக்குது. ஸோ இதை கீழே எடுத்துகிட்டு வந்து இந்த பேஸில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வரும்போது இது கலையும், அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எடுத்துகிட்டு வந்து நான் ஊற்றி வச்சுட்டு கலைஞ்சதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ண எதையும் நம்ம கலைக்காமல் பார்த்துக்கணும் ஒரு மூவ் பண்ணும்போதும். இப்போ நமக்கு தேவையான ஒயிட், ரெட்டு, க்ரீன் வந்துருச்சு. நேராக கொண்டு வந்து க்ரீன், ரெட், ஒயிட் அது 3த்துக்கும் உள்ள காம்பினேஷன் கீழே வச்சிட்றேன். இதில் என்னென்னா முதல்ல இந்த ஸ்டெப்புக்கு பண்ண மாதிரியே தான் பண்ணணும். ரெட் ஏரியாவில் ஒன்று இருக்கணும், இந்த டாப் லேயர் இங்கே இருக்கணும். ஸோ டாப் லேயர் எதர் இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் இருக்கணும், கீழே இருக்கக்கூடாது. இருந்தால் அதுக்கு வேறு ஒரு மூவ் பண்ணி கீழே இல்லாமல் இந்த சைடில் கொண்டு வரத்துக்கு பார்க்கணும். ஸோ இப்போ வந்து ஒயிட் இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஒயிட் இங்கே எடுத்துகிட்டு போகணும். நான் வச்சு பார்த்திங்கன்னா தெரியும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதா, அப்போ கரெக்டாக பண்ண போகிறோன்னு அர்த்தம். ஸோ இது இந்த பக்கம் போகிறதுனால லெஃப்ட்டில் ஹைட் பண்ணுங்கள், கீழே எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள், மேலே எடுத்துகிட்டு போங்க. ஸோ எதையும் கலைக்காமல் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளூ, ரெட்டு, பிங்க் வேணும். இங்கே இருக்குது. அப்படியே கொண்டு வந்து பிங்க் சைடில் வச்சுட்டோம். ரெட்டு கீழே இருக்குது, ப்ளூ மேலேயே இருக்குது, டாப் லேயரில் இருக்குது. ஸோ ஓகே. ஸோ இதையும் அதே தான், சைடில் ஹைட் பண்ணுங்கள், கீழே எடுத்துகிட்டு வாங்க, ஃபிக்ஸ் பண்ணுங்கள், மேலே எடுத்துகிட்டு போங்க. ஸோ இந்த காயின் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு க்ரீன், பிங்க், க்ரே. இது இப்படி வரிசையில் தான் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எதை வேணாலும் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வரிசையில் போகிறேன், பட் நம்ம இதை கூட பண்ணுறதா பண்ணலாம், நம்ம சாய்ஸ் தான். எதை வேணாலும் பண்ணலாம், இதை கூட பண்ணலாம், இதை கூட பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து க்ரீன், பிங்க், க்ரே வேணும். க்ரீன், பிங்க், க்ரே இங்கே இருக்குது. ஸோ இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம், அது கீழே வந்துடும். அப்படின்னா க்ரே, ஆரஞ்சு, ப்ளூ வேணும். க்ரே, ஆரஞ்சு, ப்ளூ நேராக அதுக்கு நேராக எடுத்துகிட்டு வந்துட்டேன். க்ரே, ஆரஞ்சு, ப்ளூக்கு மிடில் கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எங்கே எடுத்துகிட்டு போனோமோ அந்த கலர் வந்து பேஸில் இருக்குது, இங்கே இருக்குது. நமக்கு பேஸில் இருக்கக்கூடாது, சைடில் தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு தடவை கீழே இறக்கிட்டு இதை அப்படியே 360 டிகிரி மாற்றி இங்கே கொண்டு வந்து வச்சுட்டிங்களா. இப்போ மேலே எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போ இந்த காயினை நேராக அதுக்கு நேராக ஆரஞ்சு, க்ரே, ப்ளூக்கு நேராக மாற்றிட்டிங்கன்னா ஆரஞ்சு மேலே வந்திருக்கும். ஸோ ஆரஞ்சு இந்த பக்கம் போகுது இல்லையா, ஸோ ரைட் சைடில் ஹைட் பண்ணுங்கள், கீழே எடுத்துகிட்டு வாங்க, ஃபிக்ஸ் பண்ணுங்கள், மேலே எடுத்துகிட்டு போங்க. ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது நமக்கு தேவையான அந்த கலர் இங்கே கீழே வந்திருக்கும். பிங்க், க்ரீன், க்ரே இங்கே வந்துடுச்சு. ஸோ இது 3த்துக்கும் காமனான ப்ளேஸில் வைக்கிறேன். க்ரீன் மேலேயே இருக்குது. ஸோ இது தான் மேலே எடுத்துகிட்டு போகிறோன்னா இது எந்த சைடில் இருக்கோ, ரைட் சைடில் இருந்தால் ரைட் சைடில் ஹைட் பண்ணுறோம், லெஃப்ட் சைடில் இருந்தால் லெஃப்ட் சைடில் ஹைட் பண்ணுறோம். ஸோ இது ரைட் சைடில் இருக்குது. ஸோ ரைட்டில் ஹைட் பண்ணுறோம், கீழே எடுத்துகிட்டு வரோம், ஃபிக்ஸ் பண்ணுறோம், மேலே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் ஒன்று மட்டும், இது க்ரீன், பர்பிள், ப்ளூ இங்கே இருக்குது, ஸ்ட்ரெயிட் அதுக்கு நேராகவே இருக்குது. பர்பிள் எடுத்துகிட்டு போகிறோம், பர்பிள் ரைட்டில் இருக்குது. ஸோ ரைட்லேயே ஹைட் பண்ணுங்கள், கீழே எடுத்துகிட்டு வாங்க, ஃபிக்ஸ் பண்ணுங்கள், மேலே எடுத்துகிட்டு போங்க. ஸோ 6th ஸ்டெப்பும் முடிச்சிட்டோம். நம்ம இப்போது நம்ம லாஸ்ட் லேயருக்கும் இந்த ஒரு பிட்டு மட்டும்தான் பாக்கி. அதை மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம்.